ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து A to Z அப்படின்னு சொல்லிட்டு Mturkல ஒரு ஒர்க் வந்துட்டுருக்கு. ஸோ அதில் ஒரு ஹிட் குரூப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஹிட் குரூப்பில் வந்து இதிலே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஒர்க்கு வந்து ப்ளே ஆகும். இதுக்கு வந்து நீங்கள் நார்மலாக எப்பவும் போல் யூஸ் பண்ணுற டர்க் மாஸ்டர், Mturk ஷூட்டு இல்லை பேண்டா கிரேசி, இதில் மூணில் எதை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணணும், மல்டி ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணாதீங்க. நான் மறுபடியும் அதான் சொல்கிறேன். ஸோ இந்த ஹிட்டுக்கும் அதே சேம் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து எல்லாம் ரீட் பண்ணி பார்த்துக்குங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் புரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கீழே வந்து க்ளோஸ் கொடுத்துட்டு அதை அப்படியே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ இங்கெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் ஆல்ரெடி தெரியும், அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து டேட் வந்து சரியாக தெரியல. ஸோ சரியாக தெரியல அப்படின்னா எண்ணியே கொடுக்கணும். நல்லா ஓரளவுக்கு உங்களுக்கு தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா 26/7/22 தெரியுது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 26/7/22 டைப் பண்ணுறேன். ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு டாட் வந்துடும், டேட்டு மந்த்து இயர்னு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து 25/7/22 இதுவும் தெரியுது. ஸோ இது ஒன்று இது நல்லாவே தெரியுது, 21/7/22. நெக்ஸ்ட்டு வந்து இது சரியாக தெரியல. ஸோ எண்ணெயை கொடுத்துருவோம். இதுவும் சரியாக தெரியல, எண்ணெயை கொடுத்துருவோம். இது நல்லா தெரியுது. ஓகே, இது நல்லா தெரியுது, இதுவும் நல்லா தெரியுது. இது பிளாங்காக விட்டுறணும். இதுவும் சரியாக தெரியல. ஸோ எண்ணெயை கொடுத்துடலாம். இது நல்லா தெரியுது. ஓகே, இது நல்லா தெரியுது. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து இந்த ஹிட்டு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த மாதிரி என்ட்ரி போடுறது தான். மொத்தமாக வந்து ஒரு 10 இருக்கும். 10 என்ட்ரி 11 என்ட்ரி இருக்கும். ஒரு சிலது பார்த்திங்கன்னா ஒரு 2 என்ட்ரி 3 என்ட்ரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 3 சென்ட் உடனே அப்ரூவ் கிடச்சிரும். உடனே அப்ரூவ் ஆயிரும். நமக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஹிட்டும் கூட. ரெகுலராக இந்த ஹிட்டு வந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்கள் அலர்ட்டு ப்ளேலே வச்சுருங்க. ஸோ ப்ளேயில் வச்சுருந்தா தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்து இந்த ஒர்க்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஏற்கனவே செஞ்சிட்ருக்கவங்களுக்கு தெரியும், செய்யாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஒர்க் பண்ணி பாருங்கள், ஈஸியாக தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஸ்கிரிப்டை மட்டும் வச்சு இந்த அலர்ட்டை போட்டு இந்த ஹிட்டை கேட்ச் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். ஸோ ஓகேங்களா? இது ஒரு நாளைக்கு வந்து இது வந்து எனி டைம் எப்போ வேணால் வரும். டைம்லாம் குறிப்பிட்ட டைம்லாம் கிடையாது. மற்ற ஹிட்டு மாதிரி குறிப்பிட்ட டைம்லாம் கிடையாது, எப்போ வேணால் வரும். ஸோ இந்த ஹிட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறது மூலிமா நமக்கு வந்து ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு $3 பண்ணலாம். $3 $5 பண்ணலாம், அவ்வளோதான். இதுக்கு மேலே இது வந்து எர்னிங்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இதுவே ஃபுல்லாக நீங்கள் செய்யுங்க அப்படின்னு நான் சொல்லலை. இது வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும், அவ்வளோதான். நமக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் எர்னிங்ஸ் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். ஸோ அதுக்கு தான் வந்து யூஸ் ஆகும். மேக்ஸிமம் எரர் இல்லாமல் பண்ணுங்கள். எரரோடு பண்ணிங்க அப்படின்னா இந்த ரிக்வெஸ்ட் வந்து பிளாக் பண்ணி விட்ருவாங்க. நல்லா கவனமாக பண்ணணும். பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். டைம் வந்து அதுக்கு வந்து 6 மினிட்ஸ் தான், 6 நிமிஷம் தான் டைமு. ஸோ அந்த 6 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேத் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.